கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இரவு நேரத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்த ஒரு பாவி. கர்த்தர் தேடி வந்து மீட்டெடுக்கிறார். தம்முடைய ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணினார். மறுபடியுமாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய கிருபையினாலே ஜீவனை தந்தார். வல்லமையாக அபிஷேகம் பண்ணி அவருக்காக எழும்பி பிரகாசிக்க இன்றும் ஜீவனை தந்து பாதுகாக்கிறார். இரவு நேரத்தில் நம்ம ஒரு பகுதியை தியானிக்கும் போது நம்ம நிலைமை எப்படி இருக்கு? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனத்தை கேட்கும்போது எச்சரிப்பு இப்பவுமே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். கொரோனா நேரத்துல நிறைய குடும்பத்துல வீட்டுல இருந்தாங்க. நிறைய குடும்பத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் வீட்டுல இருந்தாங்க. சில குடும்பத்திலே ஒரு அரை நாள் வியாபாரம். ஏன்னா கவர்மெண்ட் அப்படிதான் சொன்னாங்க, 1 மணி வரையும் 12 வரையும் வியாபாரம் பார்க்கலாம், அதுக்கு மேல கடை தரக்கூடாது, அதுக்குள்ள நீங்க ஓடி போய் ஜாமான் வாங்கிக்கணும். எல்லா இடமும் ஃப்ரீயா இருந்துச்சு. அரை நாளுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. நைட் நேரத்தில் நிறைய ப்ரேயர்லாம் வரும். மணிக்கணக்கா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கண்ணீரோடு ஜெபம் பண்ண குடும்பம் உண்டு. கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து மனம் திரும்பின எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு தேதியில் பார்த்தா கையில் பைபிளும் எடுக்கிற கிடையாது, முழங்காலும் முடக்கிற கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது, குடும்ப ஜெபமும் கிடையாது. வம்பா போச்சு. நிறைய குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை. கொரோனா நேரத்துல எவ்வளவு பயபக்தியா இருந்தாங்க. ஏன்னா உயிரை குறித்து ஒரு பயம், செத்து போயிரோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அதனால எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா டேஸ்ட் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லாம் எங்கெங்கெல்லாமோ கிடக்கு. இதான் கடைசி காலம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, ஆதியில உள்ள அன்பு இல்லையாம்பா. அது எக்ஸாம்பிள் எப்படி சொன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கணவன் மனைவி அப்படின்னா அவ்வளவு அன்பா இருப்பாங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுப்பா, நான் சொல்லலாம். அன்பா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணா, அன்பா இருப்பாங்க, ஒருவருக்கொருவர் அன்பா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா, வீட்டுல பார்த்தா சண்டை போட்டு பிரிஞ்சு போய் டைவர்ஸ். சில குடும்பத்துல 2வது கல்யாணமே போயிட்டாங்க. ஏன்னா அங்க அன்பு இல்லை, சண்டை, பேச்சு சண்டை, இன்னுமா கை கால் சண்டை. ஆமா, நிறைய சண்டை உண்டு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதியில உள்ள அன்பு இல்லை அப்படின்னா ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிடும். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல 100% அன்பு கூறுவாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, என் புருஷன் பேசி 12 வருஷம் ஆச்சு பிரதர், வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் மனுஷன், ஆனா என்கிட்ட பேச மாட்டேங்க. இதான் சில வீட்டில் உள்ள ரிப்போர்ட். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அடுத்தாப்புல தேவன் மேல பக்தி வைராக்கியமா இருப்பாங்க. வசனம் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கோ அப்படிலாம் கீழ்ப்படிவாங்க. எப்போ? ஆதியில் அன்பு தேவன் மேல இருக்கும்போது. அவங்க பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், வல்லமை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி நல்லா அழகா காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா காணும்.
சில குடும்பத்துல பிள்ளைகளை எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நிறைய ஒரு சிக்ஷை போல கையில பைபிள் எடுத்து வாசி, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா பிள்ளைகளுக்கு அவங்கதான் செல்போன் கையில வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த செல்போன் மூலியமா 3 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்கா. அம்மாவால ஒண்ணும் சொல்ல முடியல. ஆனால் ஆதியில் உள்ள அன்பு, ஆதியில் கொண்டிருந்த அன்பு அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என் பிள்ளைய நான் இப்படிதான் வளர்க்கணும், என் புருஷன் இப்படிதான் இருக்கணும், என் புருஷன் மனம் திரும்பணும், நாங்களாம் குடும்பமா சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறை இருந்துச்சு. பிள்ளை குறித்து ஒரு அக்கறை, கணவரை குறித்து ஒரு அக்கறை, என் குடும்பம் கர்த்தருக்குள் இருக்குன்னு சொல்லி ஒரு அக்கறை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தேதியில் அது இல்லை. வேதனையான காரியம். நான் உண்மைதான்ப்பா சொல்றேன். இரவு நேரத்துல யாரெல்லாம் கேட்கறீங்களோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் அது நடக்கு. நிறைய வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லை, பாட்டு படிச்சு ஜெபிக்கல. வேதனையான காரியம்தான். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்கிறார். இந்த செய்தி கேட்ட உடனே நீங்க யோசிப்பீங்க, ஆமா பிரதர், ஃபர்ஸ்ட்லாம் என்கிட்ட இந்த பெரிய செல்போனே கிடையாது பார்த்துக்கோங்க. அதனால நான் வீட்டில் சும்மா இருக்கும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். படுத்து கிடந்தா கூட நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என் வீட்டில் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. சரி, இன்னைக்கு தேதியில இன்னைக்கும் பிரச்சனை இருக்கு பிரதர். ஆனா இப்போ ஸ்தோத்திரம்னா சொல்ல முடியல, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. சரி, இவ்வளவு சொன்னீங்கல்ல, செல்போன் மட்டும் எப்படி 3 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்க நேரம் இருக்கு? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பம் 5 வருஷம் முன்னாடி இருந்த மெத்தட் வேற, 10 வருஷம் இருந்த அதுக்கு முன்னாடி இருந்த மெத்தட் வேற, 15 வருஷம் முன்னாடி இருந்த மெத்தட் வேற. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா நிறைய குடும்பத்துல செல்போன்னால புருஷன் பொண்டாட்டி பேச்சு குறைஞ்சிட்டு, செல்போன்னால அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தை குறைஞ்சிட்டு, செல்போன்னால மாமியாருக்கும் மருமகளுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு, சில வீட்டுல புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு தனியா வாழக்கூடிய பிரச்சனை வந்துட்டு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்புல இருக்கும்போதுதான் அன்புல நிலைத்திருக்க முடியும். தேவனை விட்டு தள்ளி போகும்போது நிறைய குடும்பத்துல அன்பே இருக்காது. வேதம் சொல்லிடுது, நான் சொல்லலப்பா, கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப நிறைய வீட்டுல என்ன இல்ல, அன்பு இல்ல, ஆனா அக்கிரமம் அதிகமாயிட்ட. ஒரு வீட்டுல ஒரு ஜெபகுறிப்பு வருது, படிக்கிற பையன்தான், நல்லா படிச்சுட்டு இருந்தான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போதை பழக்கங்கள், அந்த போதை பழக்கங்கள்னால அந்த பையனை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல சேர்த்து விட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க அம்மாவால என்ன செய்ய முடியல. காலேஜ் சேர்க்கறதுக்காக ஒரு இடத்துல பணம் கட்டியிருக்காங்க, ஆனா பயப்படுறாங்க. ஸ்கூல்லேயே இப்படி ஆயிட்டு காலேஜில் போனால் எப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். மிஞ்சி போனால் ஒரு 17 இல்லை 18 வயசு தான் இருக்கும். ஒரு ஜெபகுறிப்பு, அவ்வளவுதான். அப்ப கடைசி காலத்துல என்ன நடக்கு ஏது நடக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்த்தா வீட்டுல இருப்போம், இல்ல வேலைக்கு போயிட்டு இருப்போம், அவ்வளவுதான். ஆனா பையங்க எதுல கெட்டு போறாங்க, பிள்ளைகள் எங்க எங்க போகுது என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சில குடும்பத்துலலாம் வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, ஆனா ஐக்கியம் இல்லை. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பையனுக்கு காலேஜ் படிக்க ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லேப்டாப் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பையனை நான் ஒரு தடவை பார்த்தேன். நல்ல படம் பார்த்துட்டு இருக்கான். காலேஜ் படிக்க லேப்டாப் வாங்கி கொடுத்தா அந்த பையன் பார்த்தா படம் பார்த்துட்டு. இன்னொரு வீட்டுல லேப்டாப் என்ன பண்ணுது அப்படின்னா கேம் விளையாண்டுட்டு இருக்கு. இன்னொரு வீட்டுல ஒரு செல்போன் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கு. ஆக மொத்தம் குடும்ப ஜெபம் இல்லை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, நோ டைம். கேட்டா நோ டைம், நோ டைம், நோ டைம், நோ டைம். கேட்டா டைமே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா 24 மணி நேரம் தேவன் கொடுத்துருக்காரு. காலேஜ் படிக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணாங்க, ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படி உண்மையா ஜெபம் பண்ணாங்க.
இன்னைக்கு அந்த உண்மை இல்லையே. ஐயோ, எத்தனை வீட்டுல உண்மை இல்லை. இயேசுவே எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. இந்த செய்தி நிறைய பேர் கேட்கறாங்க, எங்க பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. நிறைய வீட்டுல உண்மையே இல்லை, மன்னிங்கப்பா, எங்க பாவத்தை மன்னிங்கப்பா. ஜெபிக்கிறதுல உண்மை இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுல உண்மை இல்லை, கர்த்தரை குறித்து பயமே இல்லை, துணிகரமா போயிட்டு இருக்காங்க, எங்களை மன்னிங்கப்பா. இந்த செய்தியை நம்ம தியானிக்கும் போது இப்படிதான் இருக்கு. இதான் நிறைய வீட்டில் உள்ள உண்மையான காரியம். தேவன் தான் துக்கப்படுவார். நல்லா கேட்டுக்கோங்க, தேவன் தான் துக்கப்படுவார். இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா யாரோ ஒருத்தங்க தேவனுக்கு பிரியமானபடி இல்லை. வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்களா, 6 பேர் இருக்கிறீங்களா, அந்த 6 பேர்ல யாரெல்லாம் எப்படிலாம் இருக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில குடும்பத்துல வேற ஒரு இடத்துல தனியா இருக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க கையில செல்போன் வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் இயேசுவும் எப்படி வாழ்ந்தீங்க? உங்க ஐக்கியம் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? ராத்திரி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? அதிகாலை எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வாசித்தீங்க? பாட்டு படிச்சு எப்படி ஜெபம் பண்ணீங்க? கைத்தட்டி எப்படி ஜெபம் பண்ணீங்க? ஆனா இன்னைக்கு ஐயோ, எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன நிலைமை, வேதனையான காரியம். இந்த செய்தி பேசும்போது எனக்கே வேதனையா தான் இருக்கு, எனக்கே வேதனையா இருக்கு. நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டாய், துக்கத்தோடு சொல்கிறார், நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேனே, எனக்கு குறை உண்டு அப்படிங்கிறதுல, உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படிங்கிறதுல, அவர் சந்தோஷமா இருந்தா தானே உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படி ஒரு யோசித்து பார்ப்போமே. உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படிங்கிறாருப்பா. உங்க மேல சந்தோஷப்பட்டாதானே உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 8 மணி ஆனா நாடகம் பார்க்கறாங்க, மத்திய நேரம் வீட்டுல யாருமே இல்லைன்னா படம் பார்க்கறாங்க, சாயங்காலம் ஆயிட்டுனா நல்ல கதை பேசுறாங்க போன்ல, பகல் நேரத்துல பக்கத்து வீட்டுல உட்காந்து நல்ல கதை பேசுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கேட்க ஆள் இல்ல, மாமியார் இல்ல, அம்மா இல்ல, சர்ச்சில் உள்ள வயசானவங்க இல்ல, அதனால இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன பிரச்சனை நடக்குன்னா எங்களை யாரும் கேட்கறது இல்லை. நாங்க தான் செல்போன்ல மெசேஜ் கேட்கறோம்ல, அதான் நைட்டு படுக்கும்போது கேட்கறோம்ல, எங்களை யார் கேட்க போறா? ஏன்னா புருஷன் கேட்டா புருஷன் மேல கோவப்பட்டுருக்காங்க, மனைவி கேட்டா மனைவி மேல கோவப்பட்டிருக்காங்க. யாரும் எங்களை எதுவும் கேட்க கூடாது. தேவன் கேட்பார்ல, உன் பேரில் எனக்கு குறை உண்டு மகளே மகனே. போதுமா? உங்கள்கிட்டையும் பேசுவார், என்கிட்டையும் பேசுவார். அவர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? உங்களை சிருஷ்டித்த தேவன் அல்லவா? உங்களை உருவாக்குன தேவன் அல்லவா? அவர் உங்க கூட பேசுவார்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பம் உண்டு. ஒரு பிள்ளை சின்ன வயசுல 3 நாள் பாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுவாளாம். அந்த 3 நாளுமே தண்ணி கூட குடிக்க மாட்டாளாம். அப்படி ஒரு சின்ன வயசுல கர்த்தரை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சின்ன பிள்ளை. கர்த்தரை அறியாத குடும்பம் விக்கிரக வழிபாட்டில இருந்து இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க. உபவாச ஜெபம் அப்படின்னு உடனே 3 நாள் தண்ணி கூட குடிக்காம அப்படியே இருப்பாங்க. அபிஷேகம், அவ்வளவு அபிஷேகம். ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்கா. இன்னைக்கு தேதியில பார்த்தா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டுக்கா. இன்னைக்கு தேதியில பார்த்தா எத்தனையோ குறை. அப்ப என்ன அர்த்தம்? ஆதியில உள்ள அன்பு இன்னைக்கு இல்லை. ஆதியில உள்ள அன்பு நான் 2015 2016 கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டே இருப்பேன். ஏன்னா நான் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். எழுத்து கூட்டி தான் வாசிப்பேன். எனக்கு கடன் ரொம்ப இருந்துச்சு, நிம்மதி இருக்காது, அழுதுகிட்டே இருப்பேன். என் மனைவி கேட்பேன், படுத்து தூங்கலையா அப்படிம்பா. தூக்கம் வரல ஜூலி அப்படிம்பேன். அவ்வளோதான். ஆனால் மறுபடியும் கொஞ்ச நாள் வந்து பார்க்கும்போது காலையில விடிஞ்சு போயிடும். ராத்திரி ஃபுல்லா தூங்காம ஒன்று பைபிள் வாசிச்சிருப்பேன், இல்லை ஜோ பண்ணிருப்பேன், இல்லை அந்நிய பாசல போய் ஜோ பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளவுதான்.
விடிஞ்சு போயிடும். என் வாழ்க்கையில நிறைய நாட்கள் விடிஞ்சு போயிடும். நிறைய நாட்கள் ராத்திரி முழுவதும். அப்ப என்ன அர்த்தம்? தேவனோடு ஒரு மனுஷன் தொடர்பு கொள்ளும் போது அந்த குடும்பத்துல கண்டிப்பாக ஆசீர்வாதம். நான் இன்னைக்கு வரைய உயிரோட இருக்கிறேன்னா காரணம் என்ன தெரியுமா? கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு நான் உண்மையா இல்லப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே அழுது ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் நினைப்பீங்க, நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க பிரதர். கிடையாது. எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. எனக்கு பைபிள் வாசிக்கவே தெரியாது. நான் ஒரு வசனம் வாசிக்கும் போது, வசனத்தின் மூலியமாக என் கூட பேசும்போது அப்படியே அழுவேன். இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, நான் உண்மையா இல்லையே, என் பாவத்தை மன்னிப்பீங்களா? என் பாவத்தை மன்னிப்பீங்களா? என் பாவத்தை மன்னிப்பீங்களா? நான் உண்மையா வாழலைன்னு சொல்லிதான் நான் கண்ணீர் விட்டு அழுவேன். இப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு வரையாச்சு வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு நான் இன்னும் உண்மையா வாழலையே, என்கிட்ட குறை இருக்கலாப்பா, என்னை மன்னிப்பீங்களா? இப்படிதான் நான் ஜெபம் பண்ற ஒரு பழக்கம் உண்டு. ஆதியிலே கொண்டு இந்த அன்பை விட்டாய். இப்ப கூட உங்களோட பேசிட்டு இருக்கேன், என் கண்ணில் கண்ணீர் தான் ஓடிட்டு இருக்கு. காரணம் என்ன? நான் 2016 எப்படி பைபிள் வாசித்தேன்? 2016 நான் எப்படி இருந்தேன்? இன்னைக்கு தேதியில நான் இரவு போலமா நான் என்ன செய்யறேன்? பரலோகம் பார்த்து கொண்டிருக்கும். அதனால யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை தேவனுக்குன்னு சொல்லி நீங்க அர்ப்பணித்தால் இன்னைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்கு? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நான் அதிகமா சர்ச்சில் இருக்கிறேன், அது ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிட்டு மற்ற 6 நாள் எப்படி இருக்கு? குடும்ப பிரச்சனை இருக்கா? வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? ஒருவேளை வீட்டுல யாரும் பைபிள் வாசிக்க விட மாட்டாங்களா? சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நான் ஹாஸ்டல்ல படிச்சேன், நான் ஒரு ஹோம்ல தங்கியிருந்தேன், அங்க நாங்க டெய்லி நைட்டு முழங்கால் போட்டு ஒரு அதிகாரம் பைபிள் வாசித்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை எங்களால செய்ய முடியல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல. எங்க வீடு ஃபுல்லா விக்கிர வழிபாடு. எப்பமாவது எங்களுக்கு நேரம் இருக்கும்போது நாங்க செல்போன்ல கேட்போம். ஒரு வாலிப சகோதரி ஜெபிக்க வரும்போது சொன்னா, அண்ணே எங்க வீட்டுல பைபிள் தான் கிழிச்சு போட்டுருவாங்கண்ணே, ஆனா உங்க செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. நான் எப்பமெல்லாம் பாத்ரூம் போறனோ அங்கதானே செய்தி கேட்பேன். அந்த இடத்துல தானே நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். எங்க வீட்டுல வேற எங்கேயும் ஜெபம் பண்ண முடியாதுண்ணே. இதுதானே என் நிலைமை. என் குடும்பம் ரட்சிக்கப்படும், ஜெபம் பண்ணீங்களானே அப்படின்னா. இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே ஜெபம் பண்றதுக்கு வீடு இருக்கு, ஜெபம் பண்றதுக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்க. நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம்? தேவன் பார்த்துட்டு தானே இருப்பாரு. கொரோனா நேரத்துல எப்படி ஜெபம் பண்ணோம்? கொரோனா நேரத்துல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நைட்டு ஃபோன் வருது, ஒரு 10 மணி அப்படி இல்லைன்னா 11 மணி இருக்கும். எனக்கு ஃபோன் வருது, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் சொல்றாங்க. அடுத்தாப்புல 12 மணிக்கு வீடியோ போடணும், 3 மணிக்கு வீடியோ போடணும். அப்படியே போய் உட்கார்ந்தேன், அழுதுட்டு தான் இருந்தேன். மறுபடியும் போய் வீடியோ பேசினேன், கண்ணீரோடு பேசினேன். நாவெல்லாம் வறண்டுட்டு கண்ணில் கண்ணீர் ஓடுது, பேச முடியல, விற்குது, என்ன செய்யன்னு தெரியல. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் கண்ணீரோடு அன்னைக்கு ராத்திரி கூட அதிகாலை வீடியோ, மறுபடியும் நைட்டு ப்ராமிஸ் எல்லாம் பேசிட்டு தான் இருந்தேன். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் 31 நாளும் கர்த்தருடைய வார்த்தை பேசுறதுக்கு தேவன் ஜீவனை தந்தார். இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். எத்தனை குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய், கர்த்தரை விட்டு தள்ளி போய், கர்த்தரை விட்டு தள்ளி போய், கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவன் துக்கப்படுவாரா, துக்கப்பட மாட்டாரா? யோசித்து பாருங்க. நான் சொல்ற உண்மையா பொய்யா? இப்பமெல்லாம் இஷ்டம் போல கையில செல்போன்ல ஏகப்பட்ட வீடியோ வர ஆரம்பிச்சிட்டு, இஷ்டம் போல துணிகரமா வாழ ஆரம்பிச்சாச்சு. நிறைய குடும்பத்துல துணிகரம். கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள், எத்தனை பாவங்கள் பெரிய இருக்கு. ஐயோ, நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. தேவன் துக்கப்படுறார், தேவன் தான் துக்கப்படுறார். இப்ப கூட உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அழுது தான் பேசிட்டு இருக்கேன், கண்ணீரோட தான் பேசிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனம் பேசும்போது தேவன் துக்கப்படுறார்.
உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்கிறார். உன் பேரில் எனக்கு குறை இருக்கும்போது அந்த குடும்பத்தை எப்படிப்பா ஆசிரிப்பார்? எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி படுத்தா தூக்கம் வரும்? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. தேவன் உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். என் பிள்ளை மனம் திரும்பி எனக்கு பிரியமானபடி வாழ்றான்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. குறை இருக்கும்போது எப்படி பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க முடியும்? ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. எதுலலாம் நம்ம விழுந்து கிடக்கிறோமோ நம்ம தான் மனம் திரும்பணும். அதை எப்படி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னா, தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன், நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் சர்ச்சுக்கு போகும்போது நான் சாப்பிடாம போவேன், நான் டெய்லி காலையில பைபிள் 4 அதிகாரம் வாசிப்பேன், நான் ராத்திரி 4 அதிகாரம் வாசிப்பேன், நான் டெய்லி ஸ்தோத்திர பலி சொல்லுவேன், நான் டெய்லி இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொருத்தனை பண்ணதை மறந்து போயிடுவாங்க. இப்ப புரியுதா? ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. இப்போ ஒரு மனுஷன் எதுல இருந்து விழுந்துட்டான் அப்படின்னா, ஜெபிக்கிறதுல இருந்து விழுந்துருவான், துதிக்கிறதுல இருந்து விழுந்துருவான். பைபிள் வாசிக்கணும் இரவும் போலுமா பைபிள் வாசிக்க சொல்லி சர்ச்சில் போகும்போது வாலிப வயசுல இல்லைன்னா சர்ச்சில் மெசேஜ் கேட்கும்போது பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ பார்த்தா 6 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க, மறந்து போயிடுவாங்க. கேட்ட நேரம் இல்லை. ஒரு குடும்பத்துல ஹாஸ்டல்ல போய் தங்கியாச்சு. அங்கேருந்து ஒரு ஜெபகுதி போகுது. நான் இந்த மாதிரி பிறந்தது நான் கிறிஸ்டின் தான், இப்போ நான் வேற ஊர்ல இருக்கேன், எனக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. சரி, நான் உடனே கேட்டேன், நீ பிறந்தது கிறிஸ்டின் தானே, இப்போ நீ இருக்கிற இடத்துல பக்கத்துல சர்ச் இருக்கா? இங்கே சர்ச் இல்லை. சரி, நல்லா படிக்க நல்லா படிக்க. உன் கையில பைபிள் இருக்கா? இல்லை அங்கிள், நான் பைபிள் கொண்டு வரல, நான் பைபிள் மறந்து போயிட்டேன் அப்படின்னா. பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் தானே, ஏன் பைபிள் கொண்டு வரல அப்படின்னா. இல்லை அங்கிள், நான் மறந்து போயிட்டேன் அங்கிள். நான் உடனே கேட்டேன், செல்ஃபோன் கொண்டு போகிறது மறந்தியா? இல்லை, செல்ஃபோன் நான் கொண்டு வந்துட்டேன் அங்கிள். செல்ஃபோன் முக்கியமா பைபிள் முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த வாலிப சகோதரிக்கு என்ன சொல்ல தெரியல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்ஃபோன் 24 மணி நேரம் கூடயே இருக்கு, ஆனா 24 மணி நேரம் கையில பைபிள் இருக்கான்னு சொல்லி கேட்டா கிடையாது. இன்னைக்கு எது முக்கியம்? செல்ஃபோன் தான் முக்கியம். ஏன்னா அதில் தான் பணம் அனுப்புகிறோம், அதில் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துல இருந்தாலும் செல்ஃபோனை தான் நம்ம காப்பாற்றிடலாம். செல்ஃபோனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சர்ச்சில் வேலைக்கு சென்றதுக்கப்புறம் என் சட்ட பையில் பாக்கெட் சைஸ் பைபிள் அப்படிம்பாங்க, கொரியன் பிரிண்ட், அந்த பைபிள் அப்போ 190 ரூபா 200 ரூபா வந்துச்சு. அந்த பைபிளை என் சட்டையில் எப்போதுமே வச்சுருப்பேன். பைபிளை சுமக்கணும்னு சொல்லிட்டு என் கையில் எப்போதுமே, என் சட்டை பையில் எப்போதுமே பைபிள் வச்சுருப்பேன். எல்லாரும் அது செல்ஃபோன் நினைப்பாங்க, இல்லை அது பைபிள், குட்டி பைபிள், பாக்கெட் சைஸ் பைபிள். எனக்கு எப்போம்லாம் எங்கெல்லாம் சும்மா இருக்கணும் உடனே இந்த பைபிள் எடுத்து நான் வாசிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப பொடி எழுத்தாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருன்னு சொல்லி ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. இன்னைக்கு தேதியில நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நம்ம அப்படிதான் யோசிச்சு, என்னையும் சேர்த்துதான். நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. அப்ப நம்ம எதை நினைக்கணுமா? நான் எந்தெந்த பொசிஷன்ல நான் விழுந்து போய் கிடக்குறேன். நல்லா சொல்லுவாங்க, ஜெபிக்க முடியல பிரதர், ஜெபிக்க முடியல பிரதர். ஏன்? நல்ல செல்போன்ல மூழ்கி போய் கிடக்கிறது. யாரு கேட்க போறா அப்படின்ட்டு ராத்திரி சீக்கிரம் படுத்து தூங்குறது கிடையாது. ஒரே செல்போன் தான், ஒரே செல்போன் தான். சில குடும்பம்லாம் செல்போன்னால குடும்பமே பிரிஞ்சு போயிட்டு. ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சான். அந்த 2 வருஷமும் வேற வேற வெப்சைட்ல போய் தேவையில்லாத தொடர்பு, 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல தேவையில்லாத நபரோடு தேவையில்லாத காரியத்தோடு தொடர்பு. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியமே இல்லை. என்னன்னு சொல்லி கேட்டா, இஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சேன், எங்க அம்மா அப்பா வேண்டாம், நாங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சேன், எவ்வளவோ ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சேன், ஆனா என்னால தாங்க முடியல. என்ன காரணம்? குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை? வேற தேவையில்லாத தொடர்பு. இந்த செல்போன் தான். செல்போன்னால நிறைய குடும்பத்துல அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க.
நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பினா மட்டும்தான் அந்த குறைவுலாம் மன்னிப்பார். குறைவுலாம் நிறைவாக மாறும். நிறைய வீட்டுல ஏன் குறைவுன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் தவறான தொடர்பு, தவறான பழக்கம் எத்தனையோ தேசத்துக்குள்ள பெருகிட்டே வருது. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னு அழகா சின்ன பிள்ளைக்கு சொல்லி தந்த மாதிரி சொல்லி தர்றாரு. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இதான் அந்த வேர்டு, முக்கியமான வேர்டு. ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக. அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நீ இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தப்ப மறுபடியும் அப்படி வாழ, அவனை ஆசீர்வதிப்பேனே, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க நான் ஆயத்தமா தானே இருக்கேன். ஆனா நீ மனம் திரும்பி ஆதியில நீ என் கூட எப்படி இருந்த, ஆதியில நீ எப்படி வாழ்ந்த, அதை மறுபடியும் செய். ஆதியில் செய்த கிரியைகளை, செயல்களை மறுபடியும் செய் என்கிறார். ஒருவேளை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, சீக்கிரமா வருவாராம், உடனே வருவாராம். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில், அப்பந்தான் தேவன் கோபப்படுறார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். வெளிச்சத்தை நீக்கி விடுவேன். அப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமா ஆயிரும். அதனால மனம் திரும்புறதுக்குள்ள செய்தி கேட்கும்போது கொஞ்சம் எச்சரிப்பதாக இருக்கும். ஆனாலும் தேவன் உங்க மேல பாசமா இருக்கிறபடியால், அன்பா இருக்கிறபடியால், இரக்கமா இருக்கிறபடியால், உங்க மேல நினைவா இருக்கிறபடியால் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய கிருபையால நீங்க கேட்டீங்கல்ல, உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இரவனத்தின் செய்தி கேட்கும்போது, நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லி முடிச்சிட்டீங்கப்பா. நன்றி. மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து மறுபடியும் எந்தெந்த காரியத்தில் விழுந்து போயிருந்தாங்களோ மறுபடியும் தூக்கி எடுங்க. பொருத்தனை இருந்துச்சுன்னா நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கற்பனை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி மாசுறீங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூடங்க. திருமண காரியத்தை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குடும்பத்துல குழப்பம், தவறான தொடர்பு, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளிசும் ஏவல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்தகிரி அழிவிடட்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் மீட்டெடுங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கும் உடைய தலைமுறை கரத்தினால தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமான விழுத்தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண்விழிக்கிறது கிருபை செய்யுங்க. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமாக உலாவி கொள்ளட்டும். தேவையில்லாத நைட் நேரத்தில் செல்போன் அடிமை, இன்னுமாக டிவி பார்க்கறது, கேமு, தேவையில்லாத எந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே தேவையில்லாத இடத்துல போய் சிக்கிகளோட கத்த கிருபை செய்யுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிராவலிங்கில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் 1000 மடங்கு அப்பா பாதுகாப்பு தர வேண்டும். முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. நைட் நேரத்திலே ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, நைட் நேரத்திலே வேற இடத்துல தங்கியிருக்காங்க, நைட் நேரத்திலே அப்பா பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, கார்ல போறாங்க, அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு அப்பா 100 மடங்கு வேணும்ப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசிரியங்க. கடன் பிரச்சனையிலே அப்போ உபத்திரப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்களுடைய சமூகத்திலே கண் விழிக்கும் போது சந்தோஷமா கண் விழிக்க வேண்டும். அதிகாலையில் எழுப்பிடுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ நல்ல வேலையை தாங்க. அவங்களுடைய வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி சொந்த வீடு கட்ட கதை கிருபை செய்யுங்க. சகல குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் நல்லபடியாக படித்து முன்னேற கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து ஆசிரியங்க. கர்த்தரோட நாம மட்டுமே வளர்த்தும் அப்புரோஜனமான ஊழியக்காரன் என்னை மண்ணாக தாழ்த்த அப்படிங்கிறோம். தேவனார்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே கூட ஆசிரியங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோட கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.